ப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 8வது மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாள், இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலும் கர்த்தருடைய திரு சமூகத்திலே நாம் அவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்கிறதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து இடைப்படுவாராக. இந்த நல்ல வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் நமக்கு கிருபையை செய்வாராக. பிலிப்பியன்ஸ் நாட்டில் ரியா என்கிற ஒரு 17 வயது நிரம்பிய ஒரு இளம் பெண் தடகள போட்டியில 3 தங்கப் பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். ஒரு வாலிப பெண், 17 வயது நிரம்பிய பெண் ரியா என்கிற பெண் தடகள போட்டியில 3 தங்கப்பதக்கம். நீங்கள் கேட்கலாம், அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்கலாம். அதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த ரியா என்கிற இந்த இளம் பெண் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பெண்ணாக இருந்தபடினாலே அந்த பெண்மணி தடகள போட்டியில ஓடுவதற்கு சரியான பாதை அணி இல்லை, ஷூ இல்லை. அதனால் அந்த பெண் என்ன செய்தாள் என்றால், தன் 2 கால்களிலும் துணியை சுற்றி கொண்டு, நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே, 2 கால்லையும் துணியை சுற்றி கொண்டு, அவளுக்கு ஷூ இல்லை, யாரும் வாங்கி கொடுக்கவும் இல்லை, அவளுக்கு பணம் இல்லை ஷூ வாங்குறதுக்கு. அதனால 2 கால்லையும் துணியை கட்டி கொண்டு சுத்தி கொண்டு அவள் ஓடி தடகள போட்டியில 3 தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கிறாள். எனக்கு ஷூ இல்லைன்னு வருத்தமாக அவள் உட்கார்ந்து இருக்கவில்லை. நான் எப்படி ஓட போறேன், ஷூ இருந்தாதானே ஓடி ஜெயிக்க முடியும் என்றெல்லாம் அந்த பெண் நினைக்கவில்லை. அந்த இளம் பெண்ணுக்கு இருந்த நோக்கம் எல்லாம், என்னால முடியும், வெற்றி பெற முடியும், நான் தங்க பதக்கத்தை வெல்ல முடியும், எனக்கு ஷூ இல்லாட்ட கூட பரவாயில்லை என்று எண்ணி தன் 2 காலிலையும் துணியை சுற்றி கொண்டு ஓடி இருக்கிறாள். 3 தங்க பதக்கத்தை வென்றிருக்கிறார். ஆச்சரியமாக இல்லையா? இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், எனக்கு அது இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் இருந்தா என் வாழ்க்கை நேர்த்தியா இருந்திருக்கும், நல்லா இருந்திருப்பேன். இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்குள்ள ஆற்றலையும் சக்தியும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன இருக்க இல்லையோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். உங்களை பயன்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். இந்த நாளில மிக அற்புதமாக பரிசுத்த வேதாகமத்திலே நீங்க ஆச்சரியப்படத்தக்கதான சத்தியத்தை இந்த நாளில் நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். பரிசுத்த பவுலார் எல்லா நிருபத்திலையும் அவர் ஆரம்பிக்கும் போது தன்னுடைய விசுவாச பிள்ளைகளை எப்படி வாழ்த்துகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன சொல்லி வாழ்த்துகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். எதற்காக அப்படி அவர் வாழ்த்த வேண்டும்? இப்பொழுது ரோமர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போமையானால், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு என்ன சொல்றாரு கவனிங்க, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2 வார்த்தைகளை பவுலார் தேவ பிள்ளைகளை வாழ்த்தும் போது சொல்லுகிறார். 2 வார்த்தைகள், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படியானால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அவசியமானது என்னவென்றால் கிருபையும் சமாதானமும். இப்ப நீங்க கேட்கலாம், அப்படி என்னங்க அந்த கிருபையிலும் சமாதானத்திலும் இருக்கிறது? ஏன் பவுலார் ஒவ்வொரு முறை தம்முடைய விசுவாச பிள்ளைகளை சபையாரை வாழ்த்தும் போது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும்? சரி, ரோமர்ல வாசித்தோம். இப்பொழுது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள்.
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். அதே வார்த்தை, அதே ஆசீர்வாதம், அதே வாழ்த்துதல் திரும்ப வருகிறதா என்பதை கவனித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, ஏன் பவுலார் திரும்ப திரும்ப விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய கிருபை வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று சொல்லுகிறார்? எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நாளிலே இந்த கிருபையும் இந்த சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்குமானால், ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்ட கிருபையை, எப்படிப்பட்ட சமாதானத்தை வைத்திருக்கிறார்? ஏன் பவுலார் திரும்ப திரும்ப கிருபையும் சமாதானத்தை குறித்து சொல்ல வேண்டும்? 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3 நிருபத்திலே நாம் வாசித்தோம். இன்னொரு நிருபத்தை கூட நீங்கள் பாருங்கள். கலாத்தியர் 1ஆவது அதிகாரம் 3வது வசனம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. என்னுடைய கேள்வி என்னவென்றால், எங்க இருந்து பவுலாருக்கு தெரியும் ஏன் கிருபையும் சமாதானத்தை மாத்திரம் அவர் தேவ பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், வாழ்த்துதலாக சொல்ல வேண்டும்? ஆண்டவர் இந்த பவுலார் மூலமாக இந்த கிருபையும் சமாதானத்தை குறித்து நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? அல்லது பவுலார் யாரிடத்திலிருந்து இதை கற்றுக்கொண்டார்? என்ன, எங்க இருந்து இந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தது? விசுவாச பிள்ளைகளை வாழ்த்தும் போது கிருபையையும் சமாதானத்தையும் சொல்லி வாழ்த்த வேண்டும் என்று எங்க இருந்து அவருக்கு அந்த வெளிச்சம் கிடைத்தது? ஆச்சரியமாக இருக்கிறது. எபேசியர் 1ஆவது அதிகாரம் 2வது வசனம். இப்பொழுது அடுத்த நிருபம் எபேசியர் 1ஆவது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு நிருபத்திலையும் பவுலார் விசுவாச பிள்ளைகளை, சபையாரை வாழ்த்தும் போது கிருபையும் சமாதானத்தையும் சொல்லி வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 1ஆவது அதிகாரம் 2வது வசனத்திலும் அவ்விதமாகத்தான் பவுலார் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆவது அதிகாரம் 2வது வசனத்திலையும் உங்களுக்கு கிருபையும் உங்களுக்கு சமாதானமும் உண்டாவதாக என்றுதான் பவுலார் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். எதற்காக பவுலார் இப்படி வாழ்த்த வேண்டும்? எப்படி இந்த வெளிப்பாடு பவுலுக்கு கிடைத்தது? இந்த 2 வாழ்த்துதலை தவிர வேறு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாமா? கிருபையும் சமாதானத்தை தவிர வேறு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு வேண்டாமா? அப்படியானால் இந்த கிருபையிலும் சமாதானத்திலும் என்ன இருக்கிறது? இந்த ஆசீர்வாதம், கிருபையும் சமாதானமும் எப்படி நமக்கு கிடைக்கும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வேதத்தை நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக இந்த இந்த வெளிப்பாடு பவுலாருக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஆரோனுக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நீ இஸ்ரவேல் ஜனங்களை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்தணும்னு சொல்றாரு. நீ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது, நீ இஸ்ரவேல் சபையாரை வாழ்த்தும் போது நீ எப்படி வாழ்த்த வேண்டும், எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த பவுலாருக்கு தெரியும், ஒரு ஆசாரியன் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும் பவுலாருக்கு தெரியும். ஆயினாலதான் ஒவ்வொரு நிருபத்தையும் அவர் எழுதும் போது ஆரோன் சொன்ன ஆசீர்வாதத்தை மனதில் வைத்து, என்னாகமம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது, நல்ல கவனிங்க, நீங்க இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அல்லது இஸ்ரவேல் புத்திரரை நீங்கள் வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கும் போது எப்படி நீங்க அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, அவர்களை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? என்னாகும் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
இப்ப நீங்க நினைக்கலாம், ஐயா பவுலார் என்ன சொல்லி இருக்கிறார்? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சொல்லியிருக்கிறாரே, ஆனால் இங்கே என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இங்க ரெண்டு வார்த்தை இருக்கிறது. என்ன 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 ஆசீர்வாதத்தை நீ சொல்ல வேண்டும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார். இப்போ அடுத்த வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். 6:25, என்னாகமோ 6:25 வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இங்கே ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லும் போது அவர் 4 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று என்ன சொல்ல என்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இரண்டாவது அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது நமக்கு எப்படி வருகிறது? இந்த ஆசீர்வாதத்தை குறித்து, வாழ்த்துதலை குறித்து நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கிருபை அப்படின்னா ஆசீர்வாதம், சமாதானம் அப்படின்னா பாதுகாப்பு. கிருபை எங்க இருக்குதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவருடைய கிருபை அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்கு அவர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் கிருபையால் வருகிறது, பாதுகாப்பு சமாதானத்தினால் வருகிறது. இப்பொழுது ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு தேவதூதன் மரியாள் இருக்கிற அந்த வீட்டுக்குள் சடுதியாய் வந்து மரியாளை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துகிறார்? லூக்கா 1:28, அவன் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கிருபை எங்க இருக்குதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த மரியாளை தேவதூதன் வாழ்த்தும் போது, இந்த மரியாளை தேவதூதன் ஆசீர்வதிக்கும் போது முதலாவது சொல்லுகிறார், நீ கிருபை பெற்றவள், அதனால் நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். எங்கே கிருபை இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. எங்கே கிருபை இல்லையோ அங்கே ஆசீர்வாதம் இல்லை. அப்படியானால் பவுலார் ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழ்த்தும் போது அவர் உங்களுக்கு கிருபை இருக்க கடவுது என்று சொல்கிறார் என்று சொன்னால், அந்த கிருபை தான் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கிருபை எங்க இருக்குதோ அங்கே கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா அந்த தேவதூதன் கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்பொழுது எங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால், எங்கே சமாதானம் இருக்குமோ அங்கதான் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். இதை பிரிக்கவே முடியாது பிரியமானவர்களே. நம்முடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானம் இல்லாத இடத்துல தேவனுடைய பாதுகாப்பு எதிர்பார்க்க முடியாது, பாதுகாப்பு கிடைக்க முடியாது. இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:23 வசனத்தை வாசிக்க கவனியுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்க வேண்டும், குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். கிருபை இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஆசீர்வாதமும் பாதுகாப்பு தவிர வேற எதை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை? அதனாலதான் பவுலார் சொல்லுகிறார், கிருபையும் சமாதானமும்
உங்களோடு கூட இருக்க கடவுள். காரணம் என்னன்னா, கிருபை எங்க இருக்கோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கு. எங்கே சமாதானம் இருக்கோ அங்கே பாதுகாப்பு இருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பு, தேவ தூதனுடைய பாதுகாப்பு அவர்களிடத்திலே இருக்கிறது. இப்பொழுது இந்த கிருபையையும் இந்த சமாதானத்தையும், கிருபையினால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தினால் கிடைக்கிற பாதுகாப்பையும் எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? அது எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால், எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் தேவ பிள்ளைகளுக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், அங்கேதான் நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த கிருபையும் சமாதானமும், அந்த கிருபையினாலே நமக்கு ஆசீர்வாதமும் அந்த சமாதானத்தினாலே நமக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, அவருடைய முக பிரசன்னம் நமக்கு தேவை. முக பிரசனம் இருந்தால் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கிறது. அதுக்கு தேவை கர்த்தருடைய முக பிரசனம் நமக்கு தேவை. இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த முக பிரசனம் என்றால் என்ன? என்னாகும் 6வது அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கிருபை வேணும்னா கர்த்தருடைய முக பிரசனம் பிரகாசம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா தேவனுடைய முக பிரசனம் இருக்க வேண்டும். இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் தேவனுடைய முக பிரசனம் என்றால் என்ன? தேவனுடைய முகம், அவருடைய சமூகம், அவருடைய முகம் என்றால் என்ன? ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசி பண்ணுகிறார் என்றால் என்ன? அவருடைய முகம் நம் மேல் பிரகாசமாக இருக்கிறது என்றால் என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நமக்கு கிருபையும் நமக்கு சமாதானமும் நமக்கு ஆசீர்வாதமும் நமக்கு பாதுகாப்பும் எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால் அவருடைய முக பிரசன்னத்தினால் நமக்கு கிடைக்கிறது. அப்படின்னா அவருடைய முக பிரசன்னம் என்றால் என்ன? இப்பொழுது சங்கீதம் 51வது சங்கீதத்திலே 11வது வாக்கியத்தை நாம் வாசிக்க வேண்டும். சங்கீதம் 51:11 ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். அவருடைய சமூகம் என்றால் என்ன? அவருடைய முக பிரசனம் என்றால் என்ன? அவன் முக பிரசனம், அவருடைய சமூகம், அவருடைய முகம் என்றால் என்ன என்பதை குறித்து பரிசுத்த வேதத்திலே ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். சங்கீதம் 51வது சங்கீதம் 11வது வாக்கியம் சொல்லுகிறது, உமது சமூகத்தை விட்டு எங்கே என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகம், உம்முடைய முகம், உம்முடைய பிரசனத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் வரும். அவருடைய சமூகம், அவருடைய முக பிரசனம் என்றால் பரிசுத்த ஆவி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்க நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் அப்படின்னா அது பரிசுத்த ஆவி. அதனாலதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி எண்ணத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். உம்முடைய சமூகம் என்பது பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற இடம். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் தேவ சமூகம். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அது தேவ பிரசன்னம். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அது தேவனுடைய முகம். இப்போ நீங்க யோசித்து பாருங்க, தேவனுடைய முகத்தை முகமுகமாய் பார்த்த மோசே என்ற என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள, ஆவிக்குள்ள அந்த மனுஷன் இருந்ததினால அவருடைய பிரசன்னம், அவருடைய முகம். இப்ப இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 139:7 பாருங்கள். சங்கீதம் 139:7 வாசிக்கிறோம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய ஆவி, உம்முடைய சமூகம், இந்த ஆவியையும் சமூகத்தையும் பிரிக்க முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, எங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகம் என்று வருகிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு பிதாவாகிய தேவனை குறித்து தெரியும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியும், பரிசுத்த ஆவியை குறித்து என்ன தெரியும்?
பரிசுத்த ஆவியானவர் தேவ சமூகம். அவருடைய பிரசன்னம், அவருடைய முகம் எல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க வேதத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வாருங்கள். அவர் ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். பரிசுத்த ஆவியானவர் தான் அவருடைய சமூகங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு கிருபை கொடுக்கணும், கிருபையை அளிக்கணும், கிருபையை வாங்கி தரணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கணும், நமக்கு ஆசீர்வாதமும் நமக்கு பாதுகாப்பும் எப்படி கிடைக்கிறது என்று சொன்ன அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாக போகவில்லை என்றால் மோசே சொல்றாரு, நாங்க இந்த இடத்தை விட்டு போகலன்னு சொல்றாரு. அப்படியான உம்முடைய சமூகம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முன்பாக போனால் மாத்திரமே நாங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போவோம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்க ஓடுவேன். சங்கீதம் 147வது சங்கீதம் எத்தனையோ வசனம் இருக்குதுங்க, நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய சமூகம்னா பரிசுத்த ஆவியானவர். இப்போ ரொம்ப கவனமா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்து என்பதை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா அவர் சமூகத்தை விட்டு ஓடினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் சமூகத்தை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியானால் என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவரை விட்டு விட்டு, அவருடைய பிரசனத்தை விட்டு விட்டு, அவருடைய முக பிரசனத்தை விட்டு விட்டு போனவர்கள் எத்தனையோ பேர் பரிசுத்த வேதத்தில் இருக்கிறார். சங்கீதம் 143:7 பாருங்கள். கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில இறங்குறவர்களுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையும். என் ஆவி தொய்ந்து போகிறது, உமது முகத்தை எனக்கு மறையாதையும். கர்த்தருடைய முகம் என்றால், அவருடைய சமூகம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்பதை திட்டவட்டமாக பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை வசனம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 39வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 39:29, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை என்ன செய்ய மாட்டேன், இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே ஊற்றப்பட்டாரோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, யாரோடு இருக்கிறாரோ அங்கே தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ முகம். அப்படியான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அவசியம் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? நமக்கு கிருபை வேணும்னா பரிசுத்த ஆவியானவர், நமக்கு சமாதானம் வேணும்னா பரிசுத்த ஆவியானவர். எங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே கிருபையும் சமாதானமும் இருக்கு. எங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த கிருபையினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமும் அந்த சமாதானத்தினால் வரக்கூடிய பாதுகாப்பும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமா இருக்கும். அதைத்தான் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணினார் என்றால் என்ன? அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்பதை வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். எவ்வளவு பாக்கியம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. இப்பொழுது பாருங்கள், ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் பாவம் செய்ததுக்கு பிற்பாடு என்ன செய்தார்கள்? ஆதியாகமம் 3:8 வாசிக்கிறேன், கவனிங்கள். பகல் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, பிரசன்னத்துக்கு விலகி, கர்த்தருடைய முகத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்திற்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இப்ப வேதத்தில் எங்கெல்லாம் அவருடைய முகத்தை, அவருடைய சமூகம், அவருடைய முகம், அவருடைய சந்நிதி, அவருடைய பிரசனம் எல்லாம் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளையும் அற்புதமாக அவர்களை வழிநடத்தின அந்த ஆவியானவரை விட்டு அவர்கள் வழி விலகி போனார்.
அவருடைய சந்நிதிக்கு விலகி பரிசுத்த ஆவிக்கு அவர்கள் விலகி போனார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன். காயின் ஆபேலை கொலை செய்ததுக்கு பிற்பாடு காயின் சொன்ன வார்த்தை, உம்முடைய சமூகத்தை உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து, ஏனால் பரிசுத்த ஆவியை விட்டு நான் போயிடுறேன்னு சொல், பரிசுத்த ஆவியை விட்டு விலகி போறேன்னு சொல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியான நமக்கு இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானதை விட்டுட்டோம்னா நமக்கு கிருபை இல்லை, நமக்கு சமாதானம் இல்லை, நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, நமக்கு பாதுகாப்பு இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வேதத்துல சொல்லியிருக்கபடி உம்முடைய நல்ல ஆவியை எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளாது, உம்முடைய ஆவியினாலே எங்களை நடத்தும். அந்த தூய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். அவர்தான் எங்களுக்கு சமூகம், அவர்தான் எங்களுக்கு உம்முடைய முக பிரசன்னம், அவர்தான் எங்களோடு கூட இருக்க வேண்டும். அவர் எங்களோடு கூட இருந்தால் எங்க குடும்பத்துல கிருபை, எங்க குடும்பத்துல சமாதானம், எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், எங்க வாழ்க்கையில பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆவியானவர் எவ்வளவு மறைமுகமாக நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை, அவருடைய முகத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 6:11 பாருங்கள். பூமியானது தேவனுக்கு முன்பாக, நீங்கள் மூல பாஷையில பாத்தீங்கன்னா அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்புல சில மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா, பூமியானது தேவ முகத்திற்கு முன்பாக சீர்கட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல முழுவதுமாக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துலதான் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சபையை நடத்தி கொண்டிருக்கிறாரு. இல்லைங்க, பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் தேவ சமூகம், உம்முடைய முக பிரசன்னம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் குறிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் குறிக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் எனக்கு அன்பா, எவ்வளவு ஆச்சரியம். இப்பொழுது ஆதியாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். நிம்ரோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தார். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக, கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனா அந்த நிம்ரோத்து இருந்தான் என்று நாம் வேதத்திலேயே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது மோசே முகமுகமாய் தேவனோடு பேசினான் என்று வேதத்துல வாசிக்கிறோமே. அப்படியானால் தேவ சமூகம், தேவ பிரசன்னம் மோசையை நிறைந்திருந்தது என்று வாசிக்கிறோமே. அதுக்கு காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் மோசையோடு கூட இருந்து மோசைக்கு அந்த 10 கட்டளைகளை விரலினால் எழுதி கொடுத்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன் அல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அல்ல, சொந்த விரல், அவருடைய விரல் ஆவியானவர் எழுதினார். அதை மோசே பெற்றுக்கொண்டு இறங்கி வந்த போது அவன் முகம் பிரகாசமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் முகத்தை பார்த்து தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியனோடு கூட இருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கக்கூடிய அனுபவம். எத்தனை பாக்கியம் எனக்கு அன்பானவர்களே. ஆவியானவர் அற்புதமாய் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். யாத்திரா 33வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கிற கவனிங்கள். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பது எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று என் கண்களில் உமக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. 13வது வசனம், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். நான் யார்கிட்ட கேட்கிறாருன்னா பரிசுத்த ஆவியார்கிட்ட கேட்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்திரத்துல
மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து வழிநடத்தின யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியம்! அவருடைய சமூகம் அவருக்கு முன்பாக இருக்கு. அவர்களை பகலிலே மேகஸ்தம்பத்தினால், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடத்தினார். 14 அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவன் சொல்லுகிறார், மோசே நீ கலங்காதே, நீ பயப்படாதே, என் சமூகம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்பாக செல்வார், உனக்கு போதிப்பார், உன்னை வழிநடத்துவார். எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க புதிய ஏற்பாட்டு தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யறாரு, பழைய ஏற்பாடு இல்ல. எனக்கு அன்பானவர்களே, மோசேயை வழிநடத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். என் சமூகம், என் பிரசன்னம், என்னுடைய சந்நிதி உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரை உனக்கு நான் அனுப்பி இருக்கிறப்பா, உனக்கு முன்னால பரிசுத்த ஆவியானவர் போவார், உன்னை வழிநடத்துவார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படியே சமூகம், பரிசுத்த ஆவியானவருடைய முகம், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். அங்கேதான் கிருபை இருக்கிறது, அங்கேதான் ஆசீர்வாதம் இருக்கிறது, அங்கேதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அங்கேதான் எனக்கு அன்பானவர்களே நமக்கு சமாதானம் இருக்கிறது. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உம்முடைய சமூகம் எங்க கூட இருக்கணும். அவருடைய சமூகம்னா என்ன? பரிசுத்த ஆவியானவருங்க. அவருடைய சமூகம் பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தது ஆவியானவர், அவர்களுக்கு மன்னாவை போஷிய கொடுத்தது ஆவியானவர். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் பண்ணி பிதாவிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு பெற்று தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு ஆசீர்வாதம்னா பரிசுத்த ஆவியானவர், நமக்கு கிருபைனா பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் இல்லாம நாம பிதாவிடத்திலும் குமாரனிடத்திலும் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா நமக்கு என்ன வேண்டிக் கொள்ளணும் தெரியாது, நமக்கு என்ன வேணும்னு தெரியாது. ஆவியானவர் மாத்திரமே நமக்காக பெருமூச்சுகளோடு அவர் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆவியானவர் தேவ சமூகம், தேவ பிரசன்னம் அவர்களை முன்னிருந்து வழிநடத்தி சென்றார். சங்கீதம் 51:10 பாருங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டி, சுத்த இருதயத்தை என்னில், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற ஆவியை எங்களுக்கு தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் மிக விசேஷமான ஆவியானவர். அவர் நமக்கு முன்பாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர், நமக்கு கிருபையையும் நமக்கு சமாதானத்தையும் அளிக்கிறவர், நமக்கு ஆசீர்வாதத்தையும் நமக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறவர். இந்த ரெண்டும் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வாழ்த்துதலாக சொல்லப்பட்டது. அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, அது புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ஆசீர்வாதமும் நமக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், அது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அவர் சமூகத்திலிருந்து நமக்கு வருகிறது, அவருடைய பிரசன்னத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஆகினால கண்பானது எப்படி பிள்ளைகளே, இப்பொழுது இந்த சங்கீதக்காரன் சொல்வதை போல நாம் சொல்ல வேண்டும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தாரும். இந்த நிலைவரமான பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு கிருபையை தர முடியும், நமக்கு சமாதானத்தை தர முடியும், நமக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும். நம்முடைய வாழ்க்கையில எனக்கு அன்பானவர்களே எல்லா நன்மைகளையும் நமக்கு தர முடியும். இந்த ஆவியானவருக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்க வேண்டும். இந்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஆவியானவர் அவருடைய சமூகமாக இருக்கிறார், அவருடைய பிரசன்னமாக இருக்கிறார், அவர் நமக்கு முன்னிருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை காப்பாராக, நம்மோடு கூட இருந்து நமக்கு பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவாராக. இந்த நாளிலே நாம்